தளபதி விஜயோட பேச்சு வந்து விக்கிரவாண்டிக்கு மதுரை பெற்று, மதுரைக்கு வந்து அரியலூர், திருச்சி வந்து இன்னும் சூப்பரா இருக்குது. இவங்க எல்லாத்தையும் காட்டிலும் இங்க வந்து நம்ம நாகப்பட்டினத்திலையும் திருவாரூர்லயும் சூப்பருங்க, நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசுறீங்களுக்கெல்லாம் நான் ஒண்ணு சொல்லிக்க ஆசைப்படுறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, அவரோட பேச்செல்லாம் ஆரம்பத்துல இருந்து முதல் மாநாட்டில இருந்து இப்ப வரைக்கும் பிரச்சாரம் வரைக்கும் சூப்பரா பேசிட்டு இருக்காரு. ஆனா உங்களோட பார்வை திறன், அந்த பார்வை மட்டும்தான் மாறி இருக்குது. அதை நான் உங்களை சொல்லலைங்க, நம்ம தமிழ் தொண்டர்களை சொல்லல, நம்ம எதிரி கட்சிகள் சொல்றேன். அவங்க வந்து ஒன்னும் சமாளிக்க முடியல, இப்படித்தானே பேசி ஆகணும். நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது, இம்ப்ரூவ்மெண்ட்ல அவள் ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் பேசிட்டு இருக்காரு. இன்னொரு விஷயத்தை நீங்க என்ன எதிர்பார்க்கணும்னா, A4 சீட்டு பார்த்து பேசுறாரு, A4 சீட்டு பார்த்து சரி, A4 சீட்டு பார்த்து பேசுறதுனாவே வச்சுக்கிட்டோம். அவர் குறிப்பெடுத்து எடுக்கிறார், நீங்க குறிப்பெடுத்து இல்லையா, அப்படி இப்படி கீழே பார்த்துட்டு பேசலையா, சரி அதெல்லாம் விடுங்க. ஆனா A4 சீட்டு இல்லாம பேசுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட பேச்செல்லாம் வந்து இவர் இங்க பேசிட்டு இருப்பாரு, அப்படியே மனதை அப்படியே பேசிட்டே இருக்கிறது. ஆனா கீழே இருந்து பார்க்கும்போது எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறான். ஆனா இவரு பேசும்போது பாத்தீங்கல்ல, திருவாரூரும் சரி, அங்க நாகப்பட்டினம் சரி, கீழே இருந்து அப்படியே வைப்ரேஷன் அப்படியே வருது. இவர் கேட்கிற கேள்விக்கு அவங்க கருத்தை உள் வாங்கிக்கிட்டு அப்படியே பேசுறாங்க பாருங்க, அவங்களுக்கு பதில் சொல்றாங்க. ஏங்க இதெல்லாம் செஞ்சாங்களா என்ன அப்படின்னு கேட்டோன்னே அப்படியே வைப்ரேஷன் காதை பிச்சுக்குது. அப்படி மாதிரி பேச்சு இருக்கணும். பார்த்து பேசுறாங்க, பார்க்காத பேசுறாங்க, மனசுல இருந்து பேசுறாங்க, இல்ல அப்படியே ஓப்பனா பேசுறாங்க, இல்ல சுத்தி இருக்கிற மக்களோட எண்ணங்களை பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு கூட வச்சுக்குவோம். ஆனா மக்கள் அதுக்கு ரியாக்ட் பண்ணணும்ல, அவங்க தானே ஓட்டு போடுறவங்க. அவங்க கிட்ட இருந்து எந்த பதில இருந்தாலும் நீங்க வந்து A4 சீட்டு, அப்ப எந்த பதிலுமே வராது இருந்துச்சுன்னா நீங்க A4 சீட்டு வச்சு பேசினாலும் யூஸ்லெஸ், நீங்க பார்க்காம பேசினாலும் யூஸ்லெஸ். சோ அதனால மக்களோட எண்ணத்துக்கிட்டு நாம என்ன அவங்க கிட்ட வந்து விதைக்க போறோம், நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிற விஷயம் அவங்க கிட்ட நேரடியா போய் சொல்லணும். அது பார்த்து பார்க்காம அப்படிங்கிறது இல்லைன்னு நான் சொல்லிக்கிறேன்.